ஹாய் ஹலோ வணக்கம். விளையாட்டு விபரீதமாகும் பார்ட் 3 வாங்க பார்க்கலாம். அது ஒரு அழகான விடியற்காலை. ராஜுவும் லீயும் தேநீர் அருந்திக் கொண்டிருக்கும் பொழுது சுவற்றில் ஏதோ எழுதியிருப்பதை ராஜு கவனித்தான். லீ, அங்கே பாரு, செவுத்துல ரத்தத்தாலே ஹெல்ப் மீன்னு எழுதியிருக்கு. ஒருவேளை ராணி திரும்ப வந்திருப்பாளோ? எதுக்கோ வா, நம்ம போய் அந்த சாமியாரை பார்ப்போம். பிறகு ராஜுவும் லீயும் சாமியாரை பார்க்க சென்றார்கள். பிறகு ராஜு லீயும் வீட்டில் நடந்ததை பற்றி சாமியாரிடம் கூறினார்கள். அப்பாலே வா, ராணியோட தப்பாலே. இந்த ஷாம்பு எனக்கு உப்புமால உப்பு இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்திட்டான். என்னது, உப்புமால உப்பு இல்லையா? எனக்கு தெரியாது சாமியார். எனக்கு ஷாம் மாதிரி ஒரு நல்ல பையனை எனக்கு ஓகே பண்ணி கொடுக்குறீங்க. ஷாம் மாதிரியே நான் ஒரு அழகான ஒருத்தனை உனக்கு நான் தேடித்தரேன். பேய் மேட்ரிமணி மூலமாக நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்று அமைச்சு தரேன். எது பேய் மேட்ரிமோனியா? தமிழ் மேட்ரிமோனி வேணா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா பேய் மேட்ரிமோனி? இதுவும் கிட்டத்தட்ட தமிழ் மேட்ரிமணி தான். தமிழ் மேட்ரிமணியில் எப்படி ரெண்டு பேரும் பார்த்து ஃபோட்டோ பார்த்து இது பண்ணாங்களோ அந்தமாரி இதுவும் பேய் மேட்ரிமணி. பேய் இது பார்த்து நீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ராணிக்கு இப்போ ஒரு அழகான பையனை பார்த்து நான் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மேட்ரிமணியை இது பண்ணேன். நீ பயப்படாத, சாமை விட அழகான பையனும் இதை கிடைப்பான், சாமை விட நல்ல பையனும் கிடைப்பான். லீயை போலவே ஒரு பேயின் புகைப்படத்தை சாமியார் பார்த்தார். ஹே லீ, இது என்ன உன்ன மாரி இருக்கு? நீ எப்போ பேயானா? எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான், அவன் இப்போ இறந்துட்டான். அடடே, என்ன சொல்கிறீங்க? எனக்கு வேறு சின்ன வயசுலேருந்தே லீவ் மேலே ஒரு வித க்ரஷ்ஷு. இவன் மாதிரி பார்க்க லீவ் மாதிரியே இருக்கான். அப்போ எனக்கு ஓகே. எது ஏன் மேலே க்ரஷ்ஷா? அவ்வளோ அழகாக இருக்கேன் நான். சாமியார் லீயின் அண்ணன் ஆத்மாவை வரவழைத்தார். அப்பாலே வா, லீயோட அண்ணன் தப்பாலே. நீயா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், எங்க போறீங்க? யார் இந்த லீயின் அண்ணன்? எதற்கு ராணியின் ஆத்மாவுடன் சண்டை போடுகிறார்? சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் குருவி அக்காவோட ஃப்ரெண்ட். குருவி அக்கா எப்படி கடைசியாக வருமோ அந்த மாதிரி நான் இடைவேளையில் வருவேன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு தெரியுமா? நம்ம லீயோட அண்ணன் எப்படி செத்தாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாழ்வின் கதைகளில் அப்லோட் பண்ணியிருக்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்ற ஸ்டோரியை போய் பாருங்கள். அந்த ஸ்டோரியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது விளையாட்டு விபரீதமாகும் பார்ட் 3 போய் பாருங்கள். லீ, உங்கள் அண்ணனுக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு ராணி ஆத்மா கூட சண்டை போட்டுன்னு இருக்கான்? கொஞ்ச நாள் முன்னாடி வேறு எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் எங்கள் அண்ணன் யாரையோ லவ் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஆனால் அந்த லவ் பண்ண பொண்ணே எங்கள் அண்ணனை சுட்டு கொன்னுட்டதா எங்கள் அப்பா சொன்னார். ஒருவேளை அவங்க அண்ணன் ராணியை லவ் பண்ணியிருப்பானோ? சரி, ஓகே, ராணியோட ஆத்மாவை கூப்பிட்டா தெரிஞ்சிடும், பார்க்கலாம். பிறகு சாமியார் ராணியின் ஆத்மாவை வரவழைத்தார். அப்பாலே வா, ராணியோட தப்பாலே. பிறகு சாமியார் ராணியிடம், நீ லீயின் அண்ணனை கொலை செய்தாயா என்று கேட்டார். என்னதே, நான் கொன்னனா? ஆமாம், எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை. உன்னை உட்காந்து கொன்று இருக்காங்க. மூஞ்சாலையும் பாரு நல்லா. சரி, இருங்க ராணி, உனக்கு ஏதாவது ட்வின் சிஸ்டர் இருக்காங்களா? இல்லை எனக்கு ட்வின் சிஸ்டர்லாம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா பார்க்க என்ன மாதிரியே இருப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நான் எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல. வேணா நீங்கள் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. சரி, ஓகே, அப்போ ராணியோட அப்பாவையும் கூட்டாலும் தெரிஞ்சிடும். யாரு, நீங்கள் பைத்தியம் மாரி பேசாதீங்க. ராணி உயிரோடு இருந்திருந்தாலே எங்கள் அம்மா வயசு இருந்திருக்கோம். இப்போ எங்கள் ராணியோட அம்மானா எங்கள் பாட்டி வயசு இருந்திருக்கோம். அப்போ அந்த பாட்டி தான் லீ அவங்க அண்ணனை லவ் பண்ணியிருக்க முடியுமா? ராஜு, நீ வாயை மூடு. மாயாஜால உலகத்தில் எல்லாமே சாத்தியம். இப்போ ராணியோட அப்பாவை கூப்பிடுவோம். பிறகு சாமியார் ராணியின் அப்பா ஆத்மாவை வரவழைத்தார். அப்பாலே வா, ராணி அவங்க அப்பா தப்பாலே. மனைவி யாரு? ராணி உங்கள் மனைவியை பார்த்ததே இல்லாமையே. உங்கள் மனைவி யாரு? என்னது, என் மனைவி கீர்த்தனாவா? அவள் ஒரு சயின்டிஸ்ட். அவள் ஒரு டைம் ட்ராவலர். டைம் மிஷினை கண்டுபிடிச்சி அதில் ட்ராவல் பண்ணுறது தான் அவளோட பொழுதுபோக்காகவே இருக்குது. அவள் டைம் மிஷின் கண்டுபிடிச்சதுலேருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பா வீணா. அவளுக்கு டைம் மிஷினை போகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால் அவளோட பொண்ணான ராணியை அவள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டான். அதனால் அவள் எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வராளோ அவள் மேலே நான் கடும் கோவமாக அவளை திட்டுவேன். அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால நானும் அவளும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் அவ எங்கே போனாலோ எப்படி போனாலோ எனக்கு தெரியாது. வரட்டா. சரி ஓகே ராஜு லீ, இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே தண்டத்துக்குன்னு வேஸ்ட்டாக நின்றுன்னு இருக்கீங்க? போயிட்டு ஜெயிலில் போயிட்டு ராணியோட அம்மாவாச்சும் பார்த்துட்டு வரலாம்ல. பிறகு ராஜுவும் லீயும் சிறைச்சாலைக்கு சென்றார்கள். ஏங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன் போலீஸ் அதிகாரி கீர்த்தனாவை பார்க்கணும். கீர்த்தனாவா? அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்த அடுத்த நாளே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சாமியாரே, ராணி அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். நீங்கள் அவங்க ஆவியை வேணா வர வைங்களேன். லீ ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. ராணி வந்து அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லையா. முதல்ல ராணி கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிடுவோம். பிறகு சாமியார் ராணியின் ஆத்மாவை வரவழைத்தார். அப்பாலே வா ராணியோட தப்பாலே. பிறகு சாமியார் ராணியின் அம்மா ஆத்மாவை வரவழைத்தார். அப்பாலே வா ராணி அவங்க அம்மா தப்பாலே. ஏ மகளே, நீ இங்கே தான் இருக்கியா? டேய் நாயே, நீயும் இங்கே தான் இருக்கியாடா? ஏய் சைத்தானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அவனுக்கு மண்டையில் அடிபட்டு மூளையில் கோளாறு போச்சு. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் யார்? லீயோட அண்ணன் சந்தோஷம் என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. லீயோட அண்ணனை காதலிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே கடைசியில் சுட்டு கொன்னிட்டீங்களா? ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க. என் பேர் கீர்த்தனா. ஆக்சுவலி நான் ஒரு டைம் ட்ராவலர். இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணும்போது தான் நான் ஒரு தடவை போலீஸ் ஆனேன். அப்போ தான் லீயோட அண்ணனான சந்தோஷையும் மீட் பண்ணேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறிச்சு. நான் எப்போவுமே கடமையில் கண்ணியமாக இருப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு பார்ட்டிக்கு ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க போனேன். அப்போ சந்தோஷோட தம்பி லீ யாரையோ கொண்டுட்டு ஓடிட்டு இருந்தான். அதை பார்த்து நான் சந்தோஷ்னு நினச்சிட்டு சந்தோஷை பார்த்து சுட்டுட்டேன். ஐயோ, அப்போ எங்கள் அண்ணன் சேர்த்ததுக்கு நான் தான் காரணமா? சாமியார் லீயின் அண்ணன் ஆத்மாவை வரவழைத்தார். அப்பாலே வா லீயோட அண்ணன் தப்பாலே. என்ன 2 பேராக இருக்காங்க? இதில் யார் என்ன சாவடிச்சது? சந்தோஷ், நான் உன்னை கொல்லலடா. நான் ஒரு சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ உன் தம்பி எவனையோ கொண்டுட்டு ஓடிட்டு இருந்தான். அவனை நினச்சி உன்னை சுட்டுட்டேன். அப்படியா? இது தெரியாமல் உன் பொண்ணை வேற அடிச்சிட்டேன்னு என்னை மன்னிச்சிட்டு. 7 ஜென்மம் ஆனாலும் நீ தான் என் காதலி. இன்னும் 7 ஜென்மம் என்ன, இன்னும் கோடி ஜென்மம் எடுத்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது சந்தோஷ். கீர்த்திகா, சந்தோஷ், நான் உசார் பண்ணலான்னு வந்த பையனே ஆத்தாக்காரி உசார் சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனம்மா. என்ன ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது? காதலின் விதியம்மா. என்னை மன்னிச்சிடு. இனிமேல் உப்புமால உப்பு இல்லைனா உன்னை திட்ட மாட்டேன். எதுக்குமே உன்னை திட்ட மாட்டேன். என்னை மன்னிச்சிடு ராணி. இப்போ புரியுதா குழந்தைகளே? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே அப்படின்னாதீங்க. இந்த ஸ்டோரியில் இன்னொரு மாரலும் இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபப்படவே கூடாது. இந்த கதையில் வர ஷாம் மாதிரி உப்பு மாலை உப்பு இல்லைன்றதுக்காகலாம் உங்கள் வாழ்க்கை துணையை தொலைச்சிடாதீங்க. உப்பு மாலை உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை போட்டாங்கன்னா திருப்பி கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாழ்வின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.